ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதிவிட்டான். எவ்வளவு நாள் இவன் வாழ்வான், எவ்வளவு நாளில் மரணிப்பான், எதை பெறுவான், எதை இழப்பான், இவனுடைய வாழ்வாதாரம் என்ன, இவனுடைய சொத்து என்ன, இவனுடைய நஷ்டம் என்ன, இவனுடைய உறவு என்ன, இவன் பிரிவது என்ன, எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. வானங்கள் பூமி படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லா கேட்டுக்கோங்க, உள்ளத்தை தட்டி இந்த ஹதீஸை அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். சுப்ஹானல்லாஹ், மீண்டும் சொல்கிறேன், எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல். இவன் எதை பெறுவான், எதை இழப்பான், இவனுடைய சொத்து என்ன, இவனுடைய செல்வம் என்ன, ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை, ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க இதை ஓதிக்கொண்டிருந்த அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சகோதரர்களே. ஓதி போட்டு நீங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நீக்குவான். குர்ஆன் நேரடியா சொல்லுது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் சூரா அல் அம்பியா 88 வசனத்தில் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். நாங்க யூனுஸுக்கு விடை கொடுத்தோம், அது போன்றுதான் அவரை கஷ்டத்துல கவலையில இருந்து பாதுகாத்தோம், இது போன்றுதான் நாங்க முஃமின்களை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக நீங்க அல்லாஹ்ட்ட போய்த்து நீங்க இதை கேட்டீங்கடா உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்குவான். காலத்துல காத்திருக்காம அவசரப்பட்டு உடனே சோதனைகள் நீங்கணும்னு சொல்லி இறை கட்டளைக்கு மாறுபட்டு மேலும் சோதனைகள்ல சிக்கி கவலை ஏற்பட்டு இறைவனையை குறை சொல்லக்கூடிய மக்கள் ஒருபுறம், சோதனைகள் வரும்போது தன்னாலான முயற்சியை செய்து பொறுமையை கடைபிடித்து இறை கட்டளைக்கு கட்டுப்பட்டு நல்ல குணங்களோடு நடந்து கொண்டு இறைவன்ட்ட, இறைவா உனக்கு தெரியும் என் வாழ்க்கையுடைய பாதை, நீ என்ன கண்காணிக்கிற, என் ஒவ்வொரு எட்டும் உனக்கு தெரியும், நான் முயற்சி செய்யறேன், எனக்கு நீ நியமிச்ச நேரத்தை காலத்தை எதிர்பார்க்கிற, நீ விரும்புறத கொடு இறைவா, விரும்பாததற்கு காத்திருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இன்னொரு புறம். இதுல எந்த கூட்டத்துல நம்ம இருக்கோங்கிற கேள்விதான் இந்த நேரத்துல நமக்கு தேவை. நேரத்துல எப்படி நடக்கிறோம், இறைவன்ட்ட எப்படி நடந்து கொள்றோம், அவன்கிட்ட எப்படி நன்றியோடு இருக்குங்கிற விஷயத்தை கொண்டுதான் அடுத்த தரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை நகரும். உண்மை என்னன்னா, நம்ம யாருமே இதை புரிஞ்சிக்காம காத்திருக்கக்கூடிய நேரத்துல அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், நொடிஞ்சு போறோம், கவலை அடைகிறோம். ஏன் உடனே நடக்கலன்னு ஏக்கத்துடைய நேரங்களை வீணாக்குறோம். இப்ப ஏன் இறைவன் கொடுக்கலன்னு சொல்லி அவன் அவசரப்படுத்துறோம். தகுதியான நேரத்துக்கு முன்னாடி தகுதி இல்லாத விஷயங்கள் கிடைக்கிறது அருள்கொடை இல்லைங்க, அது சுமை, மேலும் ஆபத்து. ஒரு தந்தை செல்வந்தர், அவர் செல்வந்தவங்கிற காரணத்துக்காக 6 வயசு பையன் விலையுயர்ந்த காரை ஓட்ட கேட்கிறாங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார். ஏன்? 6 வயசுல அந்த காரை ஓட்டுறது ஆபத்துன்னு அவருக்கு தெரியும். ஒரு தந்தைக்கே இந்த அக்கறை இருக்குன்னா 99 மடங்கு தந்தையை விட அன்பு வச்சிருக்கக்கூடிய நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு எந்த நேரத்துல கொடுக்கணுங்கிறத தெரியாமையா இருப்பா? அவன் சொல்றதெல்லாம் காத்திருக்கக்கூடிய நேரத்துல அனுமதிச்ச முறையில இந்த வாழ்க்கையில முயற்சி செய், வரக்கூடிய சோதனைகளை இறை உதவியோட முறியடி, எதிர்காலம் நீ நினைக்கிறத விட சிறந்த முறையில் அமையுங்கிற விஷயத்தை மட்டும்தான். வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொன்னா நமக்கு தெளிவா புரியும். மக்காவை நோக்கி 6 வருஷத்துக்கு பிறகு தூதரும் அவர்களுடைய தோழர்களும் உம்ரா என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக புறப்பட்டு போறாங்க. மக்காவாசிகள் தூதரையும் தோழரையும் உள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க. தூதர் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மக்காவாசிகளோட கையெழுத்திட்டு உள்ள நுழையாமலேயே மதீனாவை நோக்கி திரும்பி போக தயாராகக்கூடிய நேரத்தில் தூதருடைய நெருக்கமான தோழர் உமர் தூதர்ட்ட வந்து கோபத்தோட பேசுறாங்க. நம்ம சத்தியத்திலே இல்லையா? அடுத்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழைவோன்னு சொல்லிதான் நம்ம எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்க. இந்த இறைமறுப்பாளர்களுக்காக தடுக்கக்கூடிய இந்த எதிரிகளோட சமாதான ஒப்பந்தம் செய்து போர் செய்யாம ஏன் கோழைகளா திரும்பி போகணும்னு சொல்லி கோபத்தோட கேட்கிறாங்க. தூதர் உணர்ந்ததெல்லாம், இந்த ஆண்டு மக்காவுக்குள்ள நுழையிறது சரியில்லைன்னு இறைவன் நாடி இருக்கிறான், அவன் வாக்களிச்சிருக்கா மக்காவுடைய வெற்றிக்கு, காலம் வர்ற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்குங்கிற விஷயத்தை மட்டும்தான். ஒரு சில ஆண்டுகள் தான் மக்காவுடைய வெற்றியை தூதருக்கு இறைவன் கொடுக்கிறார். உமர் தான் அவசரப்பட்ட அந்த காரியத்தை நினைச்சு தான் வாழ்நாள் முழுக்க கவலைப்படுறாரு. இந்த இறைவசனம் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், சிரமத்தோட இன்பம் என்பதும் சேர்ந்து வரும். கஷ்டம் யாருக்குங்க இல்லை இந்த உலகத்துல? இறைவாக்கு ஒண்ணுதான், கஷ்டத்துக்கு பிறகு இன்பம் இருக்கு. ஒரு இரவுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில சந்தோஷம் இருக்கும். நம்ம கழிக்க வேண்டியது அந்த இரவை தான். கஷ்டம் வந்ததும் துவண்டு உட்காராம இன்பத்தை நோக்கி நடைபயணத்தை மேற்கொள்ளணும்.
வெளிச்சம் சரியான நேரத்தில் நம்மளுடைய பாதையில இறுதியில் இருக்கும். அதை பார்க்கிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கணும். நமக்கு தெரியும் இதெல்லாம் இறைவனுடைய நாட்டத்தோட அவன் ஆடுற பொருள் நடக்கும்னு சொல்லி. ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இவ்வளவு காலம் ஆகுதுங்கிறது தான். இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே அவன் நமக்காக அமைத்திருக்கக்கூடிய நேரம் காலம் மேல மட்டும் நம்பிக்கை இல்லாம இருக்கும். இல்லைன்னா சில விஷயங்கள் கிடைக்க நமக்கு ஆகக்கூடிய நேரம் நம்மளை துவல செய்யாது, கவலை அடைய செய்யாது. இறைவசனம் ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க, அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினைப்பீங்க, அது உங்களுக்கு தீயதா இருக்கும். இறைவன் தான் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள் தான். ஆமா, இறைவனுக்கு தான் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில யார துணையாக்கணும்னு சொல்லி. அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம், கவலை, நோய் எப்ப நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே எல்லாம் சரியான நேரத்துல இறைவன் நாடுறபடி நடக்குங்கிற விஷயத்தை மட்டும்தான். சோகமா காத்திருப்பதற்கு பதிலா தூதர் சொன்ன இந்த வார்த்தையை ஒரு முறை உணர்ந்து சொல்லி பாருங்க. இறைவா, என் உச்சி முடி உன் கரத்துல இருக்கு. இறைவனுக்கு தான் தெரியும் நம்மளை எப்ப சிரிக்க வைக்கணும்னு சொல்லி, நம்மளை எப்ப அழ வைக்கணும்னு சொல்லி, நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு மட்டும்தான் தெரியும். காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். பிரியமான வார்த்தை, நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. மீசானில் அந்த வார்த்தையை போட்டால் நன்மை தட்டு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை எதுவென்று உங்களுக்கு நான் கற்றுத்தரவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நன்மையும் தீமையும் எடை போடுகிற அந்த மீசானுடைய தராசுல தான் மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஃபமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா வமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடையில போய் ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி தராசை கரெக்டா பார்த்து வாங்குறோமோ அதே போல நன்மையும் தீமையும் அல்லாஹ் மறுமை நாளில் எடை போடும் பொழுது ஒரு மனிதனுக்கு பதட்டம் ஜாஸ்தியா இருக்கும். எங்க தீமை தட்டு அதிகரித்து நரகத்துக்கு போயிருவோமோ, அல்லது நன்மை தட்டு அதிகரிச்சா பரவாயில்லையா, இப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம்ங்கிற பதட்டம் ஜாஸ்தி உள்ள நேரம் அந்த நேரம். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை, மீசான் என்ற தட்டில் அந்த வார்த்தையை அல்லாஹ் போட்டான் என்றால் நன்மை தட்டு அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ஆனால் நீங்கள் சொல்வதற்கு இலகுவான வார்த்தை. என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். அடைய முடியுமான ஆக பெரிய இடம் மன அமைதி, பீஸ். தொழுந்து முடிஞ்ச உடனே சொல்லுவோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். சொல்லி போட்டேன் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், யா அல்லாஹ் நீ சாந்தமானவன். வ மின்கஸ் ஸலாம், உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அமைதி. யா அல்லாஹ் அமைதி உன்னிடத்திலிருந்து வருகிறது. எந்த கல்பு அமைதியாகுதோ அந்த கல்பு ஈமானால் நிரப்பப்படுகிறது. சோதனையா? 24 வயதில் சோதனையா? இந்த வயதில் ஏழ்மையா? இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா? கவலைப்படாது, முயற்சியில் தொடர்ந்திரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கண்டு ஒரு நீதியை வைத்திருப்பான். பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால், பாவங்களை விட்டு விடுபட்டிருந்தால் நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லாஹ் தருவான். செய்தி அது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. புத்தகம் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும். இந்த சோதனையை கொடுத்தவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள். அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்.